மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டீ, மிளகு டீ எப்படி செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிளகு டீயை நம்ம பண்ணுறதுக்கு 4 பொருட்கள் போதும். அதுவும் இந்த 4 பொருட்களுமே நம்ம அன்றாடம் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதை பயன்படுத்தி சூப்பராக எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மிளகு டீ நம்ம செஞ்சிடலாம். நம்ம டீ காஃபிக்கு பதிலாக தினமும் இந்த மிளகு டீயை குடிச்சு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ வாங்க இந்த சூப்பரான மிளகு டீயை நம்ம எப்படி செய்யணும்னு முதல்ல பார்க்கலாம். மிளகு டீ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியை நம்ம எந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு இஞ்சியோட சாரெல்லாம் மிளகு டீயில் இறங்கும். ஸோ இதை நல்லா நச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேர் குடிக்கிற மாதிரி தான் இஞ்சி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் அதிக பேருக்கு மிளகு டீ போடுறதா இருந்தால் இஞ்சியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தட்டியாச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகையும் இஞ்சி மாதிரியே நல்லா நச்சுக்கலாம். மிளகுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சுவாச பிரச்சனை, தொண்டை பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்புறமா சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. மிளகையும் நல்லா தட்டியாச்சு. இதையே இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி டீ போடுற பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம நச்சு வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இஞ்சிக்கு உண்டு. இஞ்சியையும் தண்ணியையும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இஞ்சியும் தண்ணி நல்லா கொதித்து 1 கப் அளவுக்கு குறைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து தண்ணியோட நிறம் லைட் மஞ்சள் கலராக வரும். அது வரைக்கும் இதை மிதமான தீயிலே கொதிக்க விட்டுறலாம். இஞ்சியோட சாரெல்லாம் அப்போ தான் தண்ணியில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க மிளகை சேர்த்துடலாம். மிளகு சேர்த்துட்டு மிதமான தீயில் இதையும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டீயில் மிளகு தூளும் சேர்க்கலாம். ஆனால் மிளகு தூளுக்கு பதிலாக மிளகை இந்த மாதிரி தட்டி சேர்க்கறனால இதோடைய சுவையும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிளகு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு லெமனில் பாதி பழம் மட்டும் எடுத்து அதோடைய எசன்ஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் பிழியும் போது அதோடைய விதைகள் இந்த டீயில் விழுந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதை நம்ம வடிகட்டிக்க தான் போகிறோம். நல்லா பிழிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். நீங்கள் தேனுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல ஆரோக்கியமான மிளகு டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தினமும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மிளகு டீ நம்ம செஞ்சு குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் வைரஸ் பரவுதலையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகு டீக்கு உண்டு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.